எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு பி ஹியர் இந்த மாதிரி ஒரு மேடையில் வித் ஆல் ஆஃப் தீஸ் எக்ஸப்ஷனல் ஆர்டிஸ்ட்ஸ் அண்ட் ஹூ பின் இன் த இண்டஸ்ட்ரி ஃபார் ஸோ லாங். எனக்கு ஐ குட் லேர்ன் அ லாட் ஃப்ரம் தெம் அண்ட் ராதாமோகன் சார் ஹஸ் பின் மை ஃபேவரட் ஃபார் அ லாங் டைம். ஸோ to be directed by him is honestly something I didn't dream of having so soon. So thank you so much, sir, and thank you to Hotstar and Wales for having me on this project. This project வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் எனக்கு. ஏன்னா ஆக்டிங் மட்டும் இல்லை, ஆன் ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை, ஆஃப் ஸ்க்ரீனில் கூட எல்லாரும் ரொம்ப ஜாலியாக ஜோவியலாக வெரி வெரி குட் என்வாயரன்மெண்ட். அண்ட் ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் தட் நீங்கள் எல்லாரும் இது பார்க்க போகிறீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ப்ளீஸ் everybody go and watch the show with your family and please share it also. Thank you so much. So எல்லாருக்குமே வணக்கம். சாப்பிட்டீங்களா எல்லாரும்? இவ்வளோ மையான அமைதியை நான் எதிர்பார்க்கல. பை த வே தேங்க்யூ. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹாட்ஸ்டாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இது நான் பண்ணக்கூடிய செகண்ட் வெப் சீரிஸ். ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நிறைய கேரக்டர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் வந்து எனக்கு நம்ம சட்னி சாம்பார் வந்து எனக்கு வந்திருக்கு அப்படின்ற போது எனக்கு பர்சனலாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் தேங்க்ஸ் டு பிரதீப் சார் அண்ட் செந்தில் சார், ராதாமோகன் சார், அப்புறம் என்னுடைய ராதாமோகன் சாருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் கேமராமேன் சார், என் கூட பண்ண எல்லா ஆர்டிஸ்ட், அப்புறம் நிதின் சத்யா, மௌலி, வாணி போஜன், சம்யுக்தா, எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. எஸ்பெஷலி ஆஞ்சலினா. ஸோ அவங்க தான் ஓப்பனே பண்ணுவாங்க அமுதா கஃபேன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து நிறைய சப்போர்ட் அண்ட் உங்களுடைய லவ் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மறுபடியும் எல்லாருமே இவ்வளோ சீக்கிரத்தில் மீட் பண்ணதில். ராதா சார், ஐ லவ் யூ. ஸோ ராதா சாரோட ரெண்டாவது வாட்டி நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் சட்னி சாம்பார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. தேங்க்ஸ் டு மை டிஓபி அண்ட் மை டீம். எப்படி கலகலாக இருந்ததோ இதே தான் சீரீஸும் இருக்க போகுது, ஃபுல் சீரீஸும். அண்ட் தேங்க்ஸ் டு பிரதீப் சார், தேங்க்ஸ் டு ஹாட்ஸ்டார் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே, அண்ட் டிஓபி சைடில் இருக்கிற எல்லா அசிஸ்டன்ட்ஸ்க்குமே எல்லாருக்குமே a big love. Thank you so much. இன்னைக்கு காத்தால ராதாமோகன் சாரோட பேட்டி வந்திருந்தது. அதில் அவங்க போட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து அழகிய தீயை ஆரம்பிச்சு இன்னைக்கு 20 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு. அவரும் சொல்லியிருந்தார், ஓ நீங்கள் சொல்லி தான் நானே அதை யோசித்து பார்க்குறேன்னு. அதுக்கப்புறம் நான் யோசித்து பார்த்தேன், அந்த அழகிய தீயிலே நான் இருந்திருக்கேன். அவருடைய முதல் வெப் சீரிஸான இதுலேயும் நான் இருக்கேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் கதிர், என் நண்பன், என் தம்பி பொன் பார்த்திபன், எல்லாருமே அந்த காலகட்டத்திலேருந்து ஒன்றா அவரோட பயணிக்கிறோம். அன்றைக்கி எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக அவர் வந்து ஒரு செட்டையோ ஆக்டர்ஸையோ ஹேண்டில் பண்ணாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் பண்ணுறார். இதை வந்து அடுத்து வரப்போகிற எல்லாருமே சொல்ல போகிறாங்க. ஏன்னா அவ்வளோ லைவ்லியாக இருக்கும் அந்த செட். அது அவருடைய சிறப்பு அம்சம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது நம்ம தலையில் பொறுப்பை கொடுத்துட்டு அவர் உட்காந்து வேடிக்கை தான் பார்ப்பார். இது அதுன்னா அவர் வந்து சொல்லி கொடுக்குற இயக்குனர் கிடையாது. அப்படி அவர் வாழ வைப்பார். அது வந்து இவங்க கூட யங்ஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போதும் அதே சார்ஜ் இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை ரொம்ப சிறப்பாகவும் எந்த இடையூறும் இல்லாமல் நடத்தி கொடுத்த விக்கி, இவங்க ஹாட்ஸ்டார் டீம், வேல்ஸ் டீம், ஹாட்ஸ்டார் டீம், இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ. இப்போ எல்லாருக்கும் வணக்கம். எப்போ லாஸ்ட்டாக கூப்பிடுவீங்க, ஃபஸ்ட்டே கூப்பிட்டீங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப் சீரிஸ்க்கு நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணுன்றது வந்து ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு, வேல்ஸ். அவங்க வந்து இஸ் லைக் அ வெரி பிக் மென்டர் டு எவ்ரிபடி. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரெண்டாவது பிரதீப் ராய். பிரதீப் சார் நிறைய பேருக்கு வந்து ஐடென்டிட்டி கொடுத்துருக்கீங்க பிக் பாஸில். ஸோ தட்ஸ் அ வெரி பிக் திங் அண்ட் அ வெரி பிக் சப்போர்ட் ஃபார் லாட்ஸ் ஆஃப் நியூ பீப்புள் அண்ட் லாட்ஸ் ஆஃப் நியூ கமர்ஸ். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். இது ஒரு ஹாட்ஸ்டார் வேல்ஸ் ரெண்டுத்தோடைய காம்பினேஷன் வந்து ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷன். இது வந்து எப்படி அமைஞ்சிச்சுன்னா இது வந்து ஷீர் மேஜிக்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் சான்ஸ் கேட்டு ராதாமோகன் சார் கிட்ட போனேன், ஒரு சின்ன கேரக்டருக்கு பண்ணுறேன், டெஃபினட்டாக பண்ணுறேன் சார் அப்படின்னு. அதை பெருசாக எலோபரேட் பண்ணி இன்றைக்கி வந்து இந்த சீரீஸில் ஒரு அவுட் ஒரு காமெடி கேரக்டர், த்ரோட் காமெடி கேரக்டர் கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறைய பேர் வந்து டக்குன்னு பேசி முடிச்சிட்டாங்க. இளங்கோ குமரவேல் சார்லாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவார்னு நினச்சேன். அது வேணாமா? ஏன் சார் வேண்டாமா? சரி, ஓகே. ஸோ பிக் தேங்க்ஸ் டு மை என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ. தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஆர் தீஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் அசோசியேட்ஸ். அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கிளாப்ஸ். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெம்பரேச்சர் வந்து ஊட்டியில் வந்து மைனஸில் தான் இருந்துச்சு. அந்த 10 degrees 8 degrees இதில் தான் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து கண்டினியூஸாக இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஷூட், ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 days. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை என்டையர் டீம், வாணி, யோகி பாபு, சந்திரன், நந்தினி, மீரா மேடம்,
டு எவ்ரிபடி தேங்க்ஸ் அலாட். ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த இடத்துல ஒரு டீமுக்கு சொல்லணும், எஸ்பெஷலி பிரசன்னா கேமராமேன் அண்ட் ஜிஜு எடிட்டர். அவங்க வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துறாங்க. நிறைய பேர் இந்த சீரிஸ் பார்த்துருந்து குவாலிட்டி ஃபண்டாஸ்டிக்காக இருக்க, ஒண்டர்ஃபுல் குவாலிட்டி நாங்கள். ஸோ ஐ திங்க் என்டையர் கிரெடிட் கோஸ் டு பிரசன்னா ஃபார் தட். ஆனால் ஸ்பெஷல் மென்ஷன் ஆன் தி மியூசிக் அஜீஷ்க்கு சொல்லணும். பிரில்லியன்ட் மியூசிக். ஐ எம் ஹாப்பி டு சே அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் தட் என்னோட நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து அஜீஷ் இஸ் டூயிங் தி மியூசிக் ஃபார் தி ஃபிலிம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்பெஷல் மென்ஷன் டு பொன் பார்த்திபன் சார் ஃபார் இஸ் டயலாக்ஸ், அவ்வளோ அருமையான ஒரு டயலாக்ஸ். கதிர் சார் ஃபார் ஆர்ட் ஒர்க். ஒரு ஜாலியான ஃபீல் குட் வண்டர்ஃபுல் சீரீஸ் இஸ் சட்னி சாம்பார். டெஃபினட்டாக பாருங்கள், பார்த்துட்டு ஐ எம் வெரி ஷுர் யூ வில் சப்போர்ட் இன் ஆல் தி அதர் வெஞ்சர்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு குட்டி டென்ஷனாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு அந்த இன்டர்னல்ஸ்க்கு வந்துட்டு ரிப்போர்ட் அந்த லேப் சப்மிட் பண்ணும்போது அந்த 25 மார்க் ரொம்ப முக்கியம். ஸோ நாங்கள் எவ்வளோ நல்லா ஒரு முழுமையாக பண்ணி கொடுத்துருந்தாலும் வந்துட்டு உங்களோட விமர்சனங்களும் வார்த்தைகளும் எங்களை அடுத்த கட்டத்துக்கு நவுத்தி போகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சப்போர்ட் உங்ககிட்டேருந்து வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கேதரிங் ஹியர். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல், ஐஸ்வரி கணேஷ் சார் அண்ட் அஸ்வின். ஏன்னா அவங்களால தான் இந்த ப்ராஜெக்டே உருவானது. அண்ட் ஹாட் ஸ்டார் ஒரு ப்ரெஸ்டீஜியஸான பிளாட்ஃபார்மில் வந்துட்டு வெப் சீரிஸில் வந்துட்டு நான் டெபியூ ஆகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ராதாமோகன் சார், ஐ லவ் யூ ஸோ மச். நீங்கள் எல்லாரும் இருக்கும்போது, இவ்வளோ அழகான பொண்ணுங்க இருக்கும்போது வந்துட்டு ராதாமோகன் சார் கிட்ட தான் எல்லாரும் லவ் யூ சொல்லுவோம். ஏன்னா ஒரு லவ் யூ வாணி. அண்ட் இல்லை நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஆன்சபிள் ஸ்டார் கேஸ்டோட வந்துட்டு நடிக்கும்போது வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். யோகி பாபு, வாணி, நிதின் சத்யானா, குமரவேலனா, சாம், நந்தினி எல்லாரும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் நிறையா பேசிட்டாங்க. ஸோ நான் வந்து இந்த மேடையை வந்து ஒரு நன்றி சொல்லும் மேடையாக வந்து மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் மறுபடி இன்டர்வியூ ஒருத்தர் கேட்டார், 20 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு 20 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இந்த 20 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த மாதிரி ஒரு மேடையில் நிற்கிறேன்னா அதுக்கு வந்து உங்கள் அத்தனை பேருடைய ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் தான் காரணம். அதுக்காக இங்கே வந்திருக்கும் ஒவ்வொரு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்து இந்த ப்ராஜெக்டில் வந்து நான் பெருசாக நன்றி சொல்லணும்னா யோகி பாபு சார். ஏன்னா அந்த கதை யோசிக்கும் போது நான் அவரை வச்சு தான் யோசித்தேன். ஸோ ஓரளவுக்கு கதை ஃபார்ம் ஆனப்போ நான் அவரை பார்த்து இது மாதிரி சார் இப்படி ஒரு கதை இருக்குது, ஏன்னா அவர் இல்லைனா இந்த நான் பண்ணுற ஐடியாவே இல்லை. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், அவர் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னாரு. சார் சொன்ன மாதிரி அவர் எவ்வளோ பிஸின்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து 10 நாளாக டேட் கொடுத்து இண்டஸ்ட்ரியே வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க. 10 நாள் டேட் கொடுத்தாரு அவங்களுக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு வந்து நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு. இந்த சந்தர்ப்பத்தில் அவரெல்லாம் வர முடியலைங்க. பட்டு இந்த மேடை மூலமாக அவருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வந்து பர்சனலாக நான் வந்து ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் இந்த விஷயத்தில், மிஸ்டர் செந்தில். ஏன்னா ஒரு கேஷுவலான ஒரு சோஷியல் கேதரிங்லேருந்து அவர் கேட்டார், சார் ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு. எனக்கே அப்போ தான் தோணுச்சு, மாமா அந்த ஓடிடி இப்போ ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த கதையை பிச்சின் பண்ணேன். அப்புறம் தான் அது வெப் சீரிஸாக மாறிச்சு. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்கு. ஸோ அந்த வகையில் வந்து நான் வந்து மிஸ்டர் கிருஷ்ணன் குட்டி, மிஸ்டர் பிரதீப் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் என்டையர் மார்க்கெட்டிங் டீம். அப்படியே லாஸ்ட் லெக் ஆஃப் த இதில் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி எங்கள் எல்லா இடத்துலையும் சட்னி சாம்பார் பேச வச்சுட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் அபிலாஷா. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 20 வருஷத்தில் நான் வந்து சினிமாவில் ரொம்ப கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, ஒரு நல்ல ப்ரொடியூசர் இல்லாமல் வந்து ஒரு நல்ல படைப்பு உருவாக முடியாது. அது வந்து நான் வந்து அனுபவபூர்வமாக நான் உணர்ந்துருக்கேன். அந்த வகையில் வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூஷனோட ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்காக மிஸ்டர் ஐஸ்வரி கணேஷ், மிஸ்டர் பிரபு, மிஸ்டர் அஸ்வின் இவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ட் ஸ்பாட்டில் வந்து நாங்கள் எது கேட்டாலும் உடனே பண்ணி கொடுத்து மிஸ்டர் விக்கி அண்ட் இஸ் டீம் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் இவங்களை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. ஸோ நான் வந்து புதுசாக அது சொல்ல அவசியம் இல்லை. கதிரில் பற்றிலாம் ஆமாம், ஐ லவ் யூ ஆல். என்னை தனித்தனியாக பேச முடியாது. கதிரை பற்றிலாம் நான் பேசுகிறேன், அது என்னை பற்றியே பேசுகிற மாதிரியே இருக்கும். அதனால் அது வேண்டாம். அண்டு நானும் யோசிச்சு பார்த்தேன், இத்தனை நிறைய தடவை ப்ரெஸ் மீட்லாம் அது பண்ணியிருக்கேன். பட் நான் வந்து எனக்கு பொதுவாக இந்த மாதிரி பேச வர ஏதாவது பேரெல்லாம் விட்டுருவேன். பட் நான் எங்கேயுமே வந்து நான் என்னுடைய டீம் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நான் தேங்க்ஸ் சொன்னதே இல்லை.
அது வந்து இங்கே சில பேர் சொல்லும்போது எனக்கே தெரிஞ்சது அது. ஸோ இந்த சமயத்தில் வந்து நான் என்னுடைய டைரக்ஷன் டீம் ஸ்ரீயந்தா, கோபால், பிரவீன் அண்ட் கனி எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. ஆமாம், எனிவே தேங்க்யூ. அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து பிரசனாவோட நான் ஒர்க் பண்ணுறேன். என்னோட டிஓபி ரொம்ப, அதாவது நானே வந்து சில விஷயங்கள் வந்து இந்த படத்தில் கற்றுக்கிட்டேன். அதாவது சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறது, அது வந்து எங்கள் வேலையை ரொம்ப சுலபமாச்சு. தேங்க்யூ பிரசன்னா ஃபார் தட். அண்ட் அஜீஷ், ஜிஜிலாம் ரொம்ப நல்லா எனக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் இந்த நடிகர்களை பற்றி நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. எனக்கு நான் வந்து அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்த்தோம் அதை வந்து அவ்வளோ அழகாக எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. பொதுவாக நாங்கள் ஜென்ரலாக எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம். பட் அந்த ஒரு ஃப்ரீடம் யாருமே வந்து மிஸ்யூஸ் பண்ணதில்லை. எல்லாருமே வந்து செட்டுக்கு வரும்போது வெல் ப்ரிப்பேர்டாக வருவாங்க, வந்து நடிச்சுட்டு அப்புறமா அப்படி ஜாலியாக இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த சமயத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். அவ்வளோதான். மற்றபடி வந்து நான் சொன்ன மாதிரி இன்னும் இந்த 20 வருஷத்தோடு இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த ஃபீல்டில். இந்த மாதிரி உங்க முன்னாடி நிற்கணும் அடிக்கடி. ஸோ அதுக்காக உங்கள் அனைவருடைய ஆதரவையும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.